செய்திகள். அதிமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை வந்த பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை. கர்நாடக அரசியலில் நெருக்கடி முற்றுகிறது. சிக்கலை தீர்க்க பாஜக மேலிடம் தீவிரம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை. வணக்கம். விரிவான செய்திகள். ஈழத்தமிழர் பிரச்சினையில் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை தமிழக கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு செங்கம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 60 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை பார்வையிட்டார். ஆனந்தவாடியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடத்தை கேப்டன் விஜயகாந்த் பார்வையிட்டு அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதையடுத்து தண்டராம்பட்டு கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சுமார் 6,30,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் நியாய விலை கடையின் கட்டுமான பணிகளை கேப்டன் விஜயகாந்த் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த கேப்டன் விஜயகாந்த் பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தினார். பின்னர் செங்கம் பேருந்து நிலையத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பயணிகள் நிழற்குடை மற்றும் 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் செய்யாறு தரைப்பாலம் ஆகியவற்றை கேப்டன் விஜயகாந்த் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து செங்கம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கேப்டன் விஜயகாந்த் முக்கிய அலுவலகங்களான குடிநீர் வாரியம், ஊரக வளர்ச்சித்துறை போன்ற அரசு அலுவலகங்களில் லஞ்சமில்லாமல் எந்த வேலையும் நடைபெறுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். தான் மேற்கொள்ளும் ஆய்விற்கு பின்னர்தான் அரசு மருத்துவமனைகளில் உள்ள குறைகளை போக்குவதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். அதற்கு முன்னர் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்தும் அவலம் இருந்ததாக கேப்டன் குறிப்பிட்டார். இதுவரைக்கும் எந்த ஆட்சியில் இல்லாத கமிஷன் குடிநீர் வடிகால் வாரியத்திலையும் ஊரக வளர்ச்சி திட்டத்திலையும் வாங்குறாங்களாம். முத இந்த ஆட்சி. இது உடனே வந்து கேட்டா சார் ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கா, இன்னைய ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. எங்க ஆதாரம் காட்டி விஜயகாந்த் இன்னைக்கு நான் வந்து ஆஸ்பத்திரியில யாரும் இல்லைன்னு சொன்ன அப்பெல்லாம் கேட்கல. அப்போ ஆதாரம் இருக்கான்னு கேட்டு இப்ப மந்திரி போனாரு. என்ன ஆச்சு? அதே மாதிரி இந்த திருச்செங்கோடுல பார்த்தேன்னு தடை பண்ணிருக்காங்க குட்கா, பான்பராக். இதை வந்து தைரியமாக ஒருத்தட்ட வாங்கலான்னு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு விற்கிறேன். இதை விட என்ன கேவலமான இந்த அரசு பார்த்துக்க மக்கள். இதைத்தான் இந்த விஜயகாந்த் சொன்ன. விஜயகாந்த் ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியாம இருந்துட்டு போயிடும். உங்களை வரவிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு தெரியாத மக்களை ஏமாத்த நீங்க நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வீரம் பேசுறீங்களே, இப்படிங்கிறீங்களே, யாரால இந்த வீரங்கள் எதனால வந்துச்சு உங்களுக்கு? போன 5 வருஷம் நீங்க எங்க பண்ண ஜெயிச்சிருக்கணும். ஆக இதெல்லாம் எதுக்கான? சும்மா இவங்களா வீராப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. வீராப்பு பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் இனி மக்கள் ஏமாற்றப்படுவதை தான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். நாட்டில் எங்கும் லஞ்சம் பரவி இருப்பதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் கடமையை செய்வதற்கு லஞ்சம் பெறாமல் இயங்கும் அரசு அலுவலகங்கள் இருந்தால்தான் சுதந்திரம் கிடைத்ததற்கு உண்மையான அர்த்தமாகும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு சொல்றாங்க வெள்ளக்காரன்றது காந்தி என்ன செஞ்சாரா, சுதந்திரம் அடையணும் இந்த நாடு இந்தியா எங்கேயாவது சுதந்திரம் அடைச்சா சொல்லு. அதாவது மாநிலத்தை தொட்டாலும் பிரச்சனை லஞ்சம் ஊழல், மத்தியில தொட்டாலும் லஞ்சம் ஊழல், எங்கேயா மக்கள் போவாங்க. அதுக்கு பேசாம வெள்ளக்காரனே ஆட்சி ஆண்டு போல. இல்லைன்னா இங்க பார்த்தா குடிக்க தண்ணி கிடையாது. அதைத் தொடர்ந்து ஆரணி தொகுதியில் மக்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் கனிவுடன் குறைகளை கேட்டறிந்தார்.
அங்கு கீழ்நகர் மற்றும் கனிகிலுப்பை ஆகிய ஊர்களில் 5,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை கேப்டன் விஜயகாந்த் பார்வையிட்டார். ஆரணியில் திரளாக கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், மத்தியில் ஆளும் கட்சிகள் ஈழத் தமிழர் பிரச்சினையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே நாடாளுமன்ற தேர்தலை தமிழக கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனை என்னன்னா இலங்கை தான் தீர்த்துக்கிறோம்னா, இலங்கை தான் தீர்த்துக்கிறேன். நீங்க எங்க ஆயுதம் கொடுத்தீங்க? நீங்க எங்க இலங்கை தமிழர்களை நீங்க இன்னைக்கு சொல்றாரு சிவசங்கர மலையாளம் இலங்கையில இருக்கணும். அது அந்த நாடுதான் முடிவு பண்ண. அப்புறம் நீங்க இருக்கு உங்களை நான் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? உங்களை ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நீங்க சரியான பாடம் கொடுக்கணும் மக்களை. எம்பி தேர்தல் உங்களுக்கு ஓட்டு போடாம இருந்தீங்கன்னா சரியான பாடம். அப்பதான் தமிழ்நாடு என்ன திரும்பி பார்க்க வைக்கும் எல்லாரையும். தமிழ்நாடு எங்கடா இருக்கு? என்ன ஓட்டே போட 40 தொகுதி இருக்கு, ஓட்டே போடக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க தேமுதிக தயாராக இருப்பதாகவும், அதற்கு முன்னோட்டமாக குடியரசுத் தலைவர் தேர்தலை தேமுதிக புறக்கணித்து இருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். முன்னதாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதிகளில் 3வது கட்டமாக கேப்டன் விஜயகாந்த் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தாம் வெற்றி பெறுவது உறுதி என்று சென்னை வந்த பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று துவங்கினார். தமக்கு ஆதரவு கொடுக்குமாறு தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோருவதற்காக சென்னை வந்த அவருக்கு கோலாகல வரவேற்பு கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், ஜி.கே. வாசன், ஞான தேசிகன் ஆகியோரும், திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி உள்ளிட்டோரும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். பிரணாப் முகர்ஜியை வரவேற்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பார்வையாளருமான குலாம் நபி ஆசாத்தும் சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்தார். உற்சாகமான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரணாப் முகர்ஜி அங்கிருந்து புறப்பட்டு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சிஐடி காலனியில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்ற அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அப்போது திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ஆதரவை கோரினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்கள் உடனிருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி, பெரும்பாலான கட்சிகள் தமக்கு ஆதரவு கொடுப்பதால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதேபோல யாருக்கு ஆதரவு என்பதை இதுவரை தெரிவிக்காத மம்தா பானர்ஜியும் தமக்கு ஆதரவு கொடுப்பார் என்று நம்புவதாகவும் கூறினார். தொடர்ந்து போட்டி வேட்பாளர் சங்மா தெரிவித்த கருத்துக்கள் குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவுகள் வாக்குகளின் அடிப்படையிலேயே அமையும் என்றும், சங்மா கூறியது போன்று அதிசயம் ஏதும் நிகழாது என்றும் கூறினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து சென்னை தனியார் நட்சத்திர ஹோட்டலில் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட விருந்தில் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டார். இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தலைமையிடமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த பிரணாப் முகர்ஜிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கு பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரணாப் முகர்ஜி, இதுவரை ஆதரவு தெரிவிக்காத கட்சிகளும் இந்த தேர்தலில் தமக்கு ஆதரவு தெரிவித்து தம்மை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இன்று காலை விமானம் மூலம் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் செல்லும் அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண பாஜக மேலிடம் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடாவை மாற்றக்கோரி 8 அமைச்சர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். தங்களது ராஜினாமா நடவடிக்கையை நியாயப்படுத்தும் விதத்தில் பேசிய அவர்கள், சதானந்த கவுடா அரசின் மீது நம்பிக்கையை இழந்ததாலேயே பதவியை ராஜினாமா செய்ததாக தெரிவித்தனர். எடியூரப்பா ஆதரவாளர்களான அவர்கள் அனைவரும் சதானந்த கவுடாவை மாற்றிவிட்டு ஜெகதீஷ் ஷட்டரை புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.
எனினும் அவர்களின் இந்த கோரிக்கையை நிராகரித்த பாஜக மேலிடம் கர்நாடக அரசியலில் நிலவும் சிக்கலான சூழலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கர்நாடக பாஜக மேலிட பொறுப்பாளர் தர்மேந்திர பதான் பெங்களூருவில் சதானந்த கவுடா மற்றும் அவரது ஆதரவாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. My central leaders, they will direct me what step I should take. So they said that after due consultation with the central leaders there at Delhi, they will come out with the solution. இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசியலில் எழுந்துள்ள நெருக்கடி குறித்து விவாதிக்க காங்கிரஸ் சட்டமன்ற குழு ஆளுநர் பரத்வாஜை நேற்று சந்தித்தது. இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா கர்நாடக அரசியலில் நிலவும் பிரச்சினை காரணமாக மாநில அரசு செயல்படாத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். The BJP people, they are interested in their chairs instead of the interest of the people. They have failed to safeguard the interest of the people. They are quarreling for the chairs. There is a vertical division in the ministry and in the party. In the cabinet, there is no government, no governance. Developmental works come to standstill. This year also there are clear indications that there is likely to be a drought in the. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஓரளவு மழை பெய்து வருகிறது. அதேபோல சென்னையிலும் கடந்த 2 நாட்களாக மாலை வேளையில் ஓரளவு மழை பெய்தது. தமிழ்நாட்டின் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து வருகிறது. தாமதமாக தொடங்கினாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதுவரை நிலவி வந்த கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து மழை காரணமாக இதமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பல பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை காலை முதல் பிற்பகல் வரை வெயில் கொளுத்தி வந்தாலும் கடந்த 3 தினங்களாக மாலை நேரத்தில் நல்ல மழை பெய்து வருவதால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை மேலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 17 பேர் காயமடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நாகார்ஜுனா ரசாயன தொழிற்சாலையில் உள்ள சிலிண்டர் வெடித்ததை தொடர்ந்து அங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ காரணமாக அங்குள்ள 5வது மாடியில் வைக்கப்பட்டிருந்த ரசாயன கலவை சாதனங்கள் வெடித்து சிதறியது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சம்பவம் நடந்தபோது தொழிற்சாலையில் 100கணக்கில் பணியாளர்கள் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் இதுவரை 17 பேர் மட்டுமே காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொழிற்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாக்குளம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் தீ விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் வந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்திய பிரதமராக வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் பதவி வகிக்கக்கூடாது என்பதில் தாம் சாகும் வரை உறுதியாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் PS சங்மா தெரிவித்துள்ளார். கடந்த 1999ஆம் வருடம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்று பேசியதை தொடர்ந்து காங்கிரசிலிருந்து வெளியேறியவர் PS சங்மா. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சரத்பவாருடன் இணைந்து உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர். 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமராக பதவியேற்க